அக்டோபர் 24 புனித அந்தோணி மரியா கிளாரெட். இவர் சிறு வயதில் தம் தந்தையின் துணி நெய்யும் தொழிலில் ஈடுபடுத்தி கொண்டார். 23வது வயதில் குருமடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு பின் மறைபரப்பு நாடுகளுக்கு செல்லும் நோக்குடன் இயேசு சபையில் சேர்ந்தார். முதல் வத்திக்கான் சங்கத்தில் இவர் பங்கேற்றார். எப்போதும் இவரது கையில் ஜெபமாலை இருக்கும். இறுதியில் பாரிஸ் சென்று ஸ்பெயினிலிருந்து வந்த குடியேறியவர்களுக்கு போதித்து வந்தார். இவர் நாடு கடத்தப்பட்ட இறையடி சேர்ந்தார். October 24th, Monday. The Church remembers today Saint Anthony Mary Claret. The Gospel of the Day. There are 6 days in which we should work, so come during those days and be healed, but not on the Sabbath. Luke chapter 13, verse 14. When there is real love, there is no place for law. Whether in married life or religious life, we talk about law or the constitutions only, or mostly when something goes wrong. Love of God and love of the neighbor are the two pillars of the Christianity on which it is founded. Love is not happy with evil, but is happy with the truth. 1 Corinthians chapter 13, verse 6. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள், நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள், புனிதமான புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். சாதி சமய வெறிகள் மறைய அன்பு செய்யுங்கள், சாதி சமய வெறிகள் மறைய அன்பு செய்யுங்கள், மனிதநேயம் மண்ணில் மலர அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள்,
All his adversaries were put to shame. Luke chapter 13 verse 17. அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 17. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஆராதனையை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த அனைத்து நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அருளையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையிலே அன்னை தெரேசா அவர்கள் புனித பட்டம் பெற்ற பொழுது நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி குழு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் தலைமையிலே சென்றது. அவர்கள் சென்றார்கள். அங்கே அதில் தலைமையேற்று வந்தார்கள், அதில் பங்கெடுத்து வந்தார்கள். மிகவும் அற்புதமாக இருந்தது. இதை மாதிரி பார்த்ததே கிடையாது என்று கூட அதில் சென்று வந்தவர்கள் சில பேர் பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் அந்த வேளையிலே அன்னை தெரேசா புனிதம் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே பார்த்தீர்கள் என்றால் பல விதமான மற்ற மதத்தை சேர்ந்த தலைவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் மதம் மாற்றத்திலே அவர் ஈடுபட்டிருந்தார். அவர் உண்மையாக மக்களை அன்பு செய்யவில்லை, மாறாக அவர் ஏழை எளியவர்களை கருணை என்ற ஒரு போர்வையிலே அவர் மதமாற்றம் செய்தார் என்று ஒரு அவதூறான செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையிலே அன்பு செய்பவர்கள், கிறிஸ்துவின் பால் பொருட்டு ஈர்க்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யவே முடியாது. அன்னை தெரேசா அவர்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நலிந்த உடலை நலிந்த மக்களிலே காண்கின்றார். ஆகவே தான் யாரை பார்த்தாலும் சரி முழுமையாக அவர்களுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். Love and do what you will, Saint Augustine. அன்பு செய், நீ விரும்பியதை செய். அன்பு செய்பவர்களால் மற்றவர்களால் எதையுமே அதற்கு மேலே யாருக்குமே துரோகம் செய்ய முடியாது. புனித பவுல் அடிகளார் அன்பை குறித்து மிக அழகாக சொல்லுவார். அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், அன்பு கண்டித்து பேசும் சொல்லுவார். அன்பு என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக அன்பு செய்வது கிடையாது. சில வேளைகளிலே அன்பு கண்டித்து கொள்ளும், சில வேளைகளில் அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, எந்த ஒரு பகட்டான வேலைக்கும் இடம் கொடாது. அதுதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் காணும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 18 வருடங்களாக தீய ஆவியினுடைய ஆட்கையால உந்தப்பட்டு அல்லது தீய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு கூன் விழுந்த ஒரு பெண்மணியை அவர் தொட்டு ஆசீர்வதித்து குணமாக்கி நேராக அவரை நிமிர வைக்கின்றார். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி அவரிடம் வரவில்லை, மாறாக இவராகவே சென்று அவரை பார்க்கிறார். எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். ஆகவே இந்த பெண்மணி ஆபிரகாமினுடைய மகள் என்று சொல்லி அவர் மீது கை வைத்து கைகளை வைக்கும் பொழுது அவர் நேராக நிமிர்கின்றார். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒரு ஓய்வு நாளிலே ஒருவரை குணப்படுத்த முடியும் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அந்த தொழுகை கூட தலைவனுக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்கே நம் ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே உண்மையான மகிழ்ச்சி இருப்பதை நம்மால் காண முடியும். அங்கே அந்த தொழுகை கூடத்தின் தலைவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு சுயநலம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பின்னால் எல்லாருமே சென்று விடுவார்களா? அங்கே தொழுகை கூடத்தை ஒரு அந்த ஓய்வு நாளை ஒரு காரணமாக வைக்கின்றார். ஆனால் உண்மையிலே ஓய்வு நாளுக்கு அவர் அங்கே மரியாதை தரவில்லை, மாறாக அந்த ஓய்வு நாளை ஒரு காரணமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் ஆண்டவர் அங்கே பாருங்கள், உன்னுடைய சுயநலத்தை நீர் பார்க்காதே, மாறாக ஆபிரகாமின் மகளாக இவள் இருக்கிறார் என்று
அங்கே ஒரு புதிய இறையியல் தத்துவத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கிறார். அங்க பாருங்க, பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள் அந்த காலகட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, இவரும் ஆபிரகாமின் மகளே. யூதர்களுக்கு தாங்கள் ஆபிரகாமின் வழித்தோன்றர்கள் என்று சொன்னார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் ஆண்கள். ஆனால் இங்கே ஒரு ஃபெமினிசம், ஒரு புதிய இறையியல் கொள்கையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். என்னவென்றால் அவரும் ஆபிரகாமின் மகளாக இருக்கிறார் என்று. The ego knows selfish gratification but not joy. Joy is an expansion of the heart. To experience joy is to lose oneself ultimately in God. தான்மை நாடுவது சுயநலம், மகிழ்ச்சி அல்ல. இதயத்தின் நீட்சி மகிழ்ச்சி. இறைவனில் ஒன்றித்து தன்னையே இழக்கையில் மகிழ்ச்சி காணலாம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து அது மடிந்தால் ஒழிய பயன் தராது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது கோதுமை மணி எப்படி விழுந்து மடிந்து அது தன்னுடைய அந்த மண்ணிலே வேதியியல் மாறுபாடுகளுக்கு தன்னை உட்படுத்துகிறதோ அப்பொழுது அது முழுமையான ஒரு பலனை தருகிறது. அதுபோல உண்மையான மகிழ்ச்சி என்பது மற்றவர்களே அன்பு செய்கிறது. இதயத்தின் உடைய உண்மையான மகிழ்ச்சி என்பது என்றால் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிரும் பொழுதுதான். இதயத்தினுடைய நீட்சி என்பது அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி பெற முடியும் என்றால் இறைவனோடு இணைந்தால் மட்டுமே அதை நாம் பெற முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக நம்மால் அது பெற முடியாது. இன்று ஒரு புனிதருடைய நினைவு நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். அந்தோனி மரிய கிளாரட். இவர் ஒரு துறவற சபையை உருவாக்கி அந்த துறவற சபையிலே முக்கியமாக இவரை பார்த்தால் எப்பொழுதுமே ஜெபமாலையை கையில் வைத்து கொண்டே இருப்பார். அவர் இந்த பிரஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு பேட்டனாக இருந்துட்டு இருக்கிறார். அவர் தான் பாதுகாவலராக இருக்கிறார். பத்திரிகைகளுக்கு அல்லது ஊடகங்களின் வழியாக யாரெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பேட்டன், பாதுகாவலராக, முக்கியமாக புத்தகங்களின் வழியாக நற்செய்தியை பரப்புபவர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். இந்த கிளாரட் சபையை பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி பைபிள் அந்த பார்த்தீங்கன்னா கூட அந்த சபையிலான தான் நிறைய வெளியிடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவர் பாருங்கள் உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்னவென்று சொல்கிறார். Nothing deters him. He rejoices in poverty. He labors earnestly. He welcomes hardships. He laughs at false accusations. He rejoices in anguish. Inflamed by love, we persevere. Saint Anthony Mary Claret. அவரை எதுவும் அசைக்காது. ஏழ்மையில் மகிழ்கின்றான், அயராது உழைக்கின்றான், துன்பங்களை ஏற்கின்றான், பொய் குற்றச்சாட்டுகளை சிரிப்போடு உதறுகிறான், துயரத்தில் இன்புறுகிறான், அன்பினால் உந்தப்பட்டு அவன் முன்னேறுகிறான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையிலே ஒரு அன்பு இருக்கும் பொழுது இன்று கூட நாம் நம்முடைய ஆராதனை பாடலிலே பாடணும், அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் என்று. ஏனென்றால் இந்த அன்பு ஒன்றே எல்லாவரையும் ஒன்றாக இணைக்கக்கூடும். பல வேளைகளை பார்க்கும் பொழுது ஒரே ஊரில் கூட 2-3 கத்தோலிக்க திருச்சபைகள் இருக்கும். ஏனென்றால் ஒரு குழுவுக்கு ஒரு கத்தோலிக்க திருச்சபை என்று. திருச்சபையிலே இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நற்கருணை மன்றாட்டிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக அப்படி என்று ஒரு குருவானவர் அந்த நற்கருணை ஜெபத்தை அவர் வாசிப்பார். ஆகவே கிறிஸ்துவிலே ஒன்றித்திருப்பவர்களே அங்கே எந்த ஒரு பிரிவினையும் இருக்கவே கூடாது. அது ஒன்று சேர்ப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டுமே. அந்த அன்பு இருக்கிறவன் நிச்சயமாக அன்பினால் உந்தப்பட்டு அவன் முன்னேறுகிறான். இல்லை என்றால் அவனுக்கு ஒரு பிரிவினைகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். எபேசியர் திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 18 முதல் 19 வசனம் இவ்வாறாக நமக்கு சொல்லுகிறது. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னவென்று நீங்கள் உய்த்துணருங்கள் என்று. கிறிஸ்துவனுடைய அன்புக்கு அவருடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னவென்று உய்த்துணர வேண்டும் என்றால் அவ்வளவு அன்பாக அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த அன்பினுடைய அகலத்தை எப்படி நாம் உணரப்போகிறோம், அந்த அன்பினுடைய ஆழத்தை, உயரத்தை
அந்த நீளத்தை எப்படி உணர முடியும் என்றால் இந்த அன்பு என்ற ஒரு கருவியின் மட்டுமே நாம் உணர முடியும். வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று தாயுமானவர் சொல்றார். வாடும் பயிரை கண்டபோது கூட வாடினேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண பயிரை பார்க்கும் பொழுதே அவர் அந்த அளவுக்கு வாடினார் என்றால் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையான ஒரு மகிழ்ச்சி என்பது அன்பில் மட்டுமே வருகிறது. அன்பினால் உந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி பலி செலுத்துவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்பிற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே நறுமணம் வீசும் பலியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பிலே நீங்கள் வாழுங்கள் என்று திருத்தூதர் பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுக்கு தம்மையே நறுமணம் வீசும் பலியாக நம் அனைவருக்காகவும் அவர் இறந்திருக்கின்றார். ஆனால் இந்த அன்பு எப்படியாக நமக்கு வழி செய்து கொண்டிருக்கிறது? அந்த அன்பினால் நாம் எப்படி உந்தப்படுகின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 18 வருடங்களாக கூன் விழுந்த பெண்மணியை பார்த்தார், அவர் சுகம் பெற்றார். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் எப்படி கூன் விழுந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆன்மீக வாழ்விலே பல வேளைகளில் நம்முடைய சுயநலத்தினாலே பல வேளைகளிலே பல வருடங்களாக கூன் விழுந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். ஆனால் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? உண்மையான உள்ளொளி உடையவர் இரக்கம் மிகுந்தவர். பௌத்த சமய கொள்கை இப்படியாக சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான உள்ளொளி உடையவர், இரக்கம் உடையவர். ஆனால் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? மன்றாடுவோம். Lord Jesus, you grant freedom to those who seek you. Give me freedom to walk in your way of love and to praise and worship you always. Show me how I can bring your mercy and healing love to those in need around me. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தேடுவோருக்கு மீட்பளிக்கும் இறைவா, உம்மால் விடுதலை பெற்று என்னாலும் உம் அன்பு வழியில் நடந்து உம்மை வாழ்த்தி வணங்க வரமருளும். எம்மை சுற்றியுள்ளோருக்கு உம் பரிவிரக்கத்தை குணமளிக்கும் அன்பையும் கொடுத்து எமக்கு கற்றுத்தாரும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆராதனையில் பங்கெடுக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். உமது அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நீரத்தையும் உயரத்தையும் அறிவதற்கான வாய்ப்புகளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்திரலும். நாங்கள் அன்பின் பிள்ளைகளாக வாழ உமது அருளை எங்களுக்கு தந்திரலும். இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கின்ற அனைத்து சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கும் வேளையிலே குறிப்பாக நோயால் வருந்தி கொண்டு பல்வேறு உபாதைகளால் வரிந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உமது நற்சுகத்தை தந்திரலும். கூணு விழுந்த பெண்மணியை நீர் நோக்கி அவர் சுகம் பெற்றார். எங்கள் அனைவரையும் நோக்கி எங்களுடைய ஆன்ம தாகத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய ஆன்மாவை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை செய்து நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக அன்பின் மக்களாக வாழ வரம் தாரும். ஆமேன். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூயாவேன் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவேயின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திருச்சபையானது புனித அந்தோனி மரிய கிளாரெட் அவருடைய நினைவு நாளை அனுசரிக்கின்றது. இவர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து இறைவனுக்கு உகந்த ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்தார். முக்கியமாக கிளாரெட் என்ற ஒரு சபையை, கிளரேஷன் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம், அந்த துறவற சபையை உருவாக்கி, குறிப்பாக இந்த துறவற சபையினர் இறைவனுடைய மகிமையை, இறைவனுடைய இறை வார்த்தையை அச்சகங்களின் வழியாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புத்தகங்களை வெளியிடுதலும் இறை வார்த்தையை பற்றி போதிப்பதிலும் அதிகமாக இந்த துறவற சபையினர் அவர்கள் தங்களையே இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த புனித மரிய அந்தோனி கிளாருடைய பரிந்துரையை இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது அன்பொலி தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து உபயம் செய்கின்ற பெத்ரதுல் தெய்தரா குடும்பத்தாருக்கும், ஆந்திரே அர்னால்டு குடும்பத்தாருக்கும், நத்தலி ஆப்டிகல்ஸ் இந்த நிறுவனத்திற்காகவும், ஷபியே குடும்பத்திற்காகவும், பெஞ்சமின் மரிய தெரேஸ் குடும்பத்திற்காகவும், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனத்திற்காகவும், திருநெல்வேலியில் இருக்கும் ஜோசப் டென்னிஸ் குடும்பத்தாருக்கும், நார்வேயில் இருக்கும் போலின் குடும்பத்தாருக்கும், சவுதியில் இருக்கும் ஜோசப் கேத்ரின் குடும்பத்தாருக்கும், ஆண்ட்ரூ பிலிப் பிள்ளை மோட்டன் இவருக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியின் கருத்துக்களாக தன்னுடைய 32வது பிறந்த நாளான இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மரிஷாலின் இவருக்காகவும், 65வது பிறந்த நாள் நன்றியாக யாகு ரான்பியர் அவருக்காகவும், 58வது பிறந்த நாள் நன்றியாக ரோலண்ட் இஃபோக்ராட்டே அவருக்காகவும், +2 தேர்வில் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டி ஃப்ளோரன்ஸ் ஷீபா அவருக்காகவும், ஏஜி அக்கா அவர்கள் நல்ல முறையில் உடல் நலம் பெற வேண்டும் என்றும், ரோஸ்லின் கருத்துப்படி குடும்பத்திற்கு நிரந்தர ஆசீர் கிடைக்கவும், ஸ்டெஃபானி படிப்பிற்காகவும்,
மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் விசுவாசத்தில் வாழ வளர நிலை வேண்டி செல்வி குடும்பத்தாருக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் முதுகெலும்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு குணமடைந்து உடல் நலம் பெற வேண்டி டெல்லா விக்டோரியா இசபெல்லாவிற்காகவும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி சகாயராணி பெரம்பூர் இங்கிருந்தும் ஜோசப் லூர்துராஜ் பெரம்பூர் அவர்களுக்காகவும் நல்ல மனநிலை சுகம் பெற்று சராசரி வாழ்க்கை பெற்று வாழ ஏஜி அக்கா அவர்களுக்காகவும் உடல் உள்ள நலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சூரியமூர்த்தி இருதயமேரிக்காகவும் ஆவியின் அருள் பெறவும் நன்கு படுக்கவும் படிக்கவும் வேண்டி நிர்மலா ராணி அவர்களுக்காகவும் இருதய நோயிலிருந்து சுகம் பெற வேண்டி மேரி ரஞ்சிதம் இவர்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டொமினிக் மரியா ரெஜினா அவர்களுக்காகவும் கிளாரஸ் போஸ்கோ அவருக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலம் வேண்டி சூசன் டொமினிக் அவருக்கும் ஜெராட் லேசேஜ் என்ற ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் சேவியர் பூபாலன் ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் பங்கிராஸ் ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் சகாயராஜ் இருதயராஜ் ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் ஜும்லா ரேமோ ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆண்மக்களுக்காகவும் விதோத் ஆந்திரே ரிவ் இனியன் ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் மனுவேல் பிள்ளை பொன்ராசா ஸ்ரீலங்கா ஆண்மேலைப்பாட்சிக்காகவும் மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் மற்றும் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நமது குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்தபடியாகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடி இறைவனுடைய அருளை நிறைவாக வேண்டுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அருள் உருவான இறைவா, புனித அந்தோனி மரியே கிளாரெட்டுக்கு ஆழ்ந்த அன்பையும் பொறுமையும் கொடுத்து மக்கள் நடுவில் நற்செய்தியை அறிவிப்பதில் அவரை திடப்படுத்தினீ. அப்பணியை தொடர்ந்தாற்ற துறவற சபை ஒன்றை நிறுவவும் அவருக்கு துணை புரிந்தேன். இப்புனிதரின் பரிந்துரையால் உம்முடைய விருப்பத்தையே நாடவும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு கிறிஸ்துவை சொந்தமாக்குவதில் ஊக்கத்துடன் ஈடுபடவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4:32. சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக
தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படக்கூடாது. இதுவே இறைமகளுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறே வெக்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகிய தகாதவை நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசியல் உரிமை பெறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுள் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரை நம்புபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார்.
இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்குதியை கண்டு தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்தில் தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திருப்பேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு களஞ்சியமே இறைவா, உம்முடைய திருமகனின் பாஸ்கா பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களையும் மன்னிக்க திருவுளமானீரே. புனித அந்தோனி கிளாரட்டுடைய திருநாளாகிய இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பாஸ்கா பலி நினைவு பலியால் நாங்கள் பாவம் மன்னிப்படைந்து மனம் திரும்பியவருக்கு ஏற்ற நல்வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிலிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது
மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல்
உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகத்தினுடைய பாவங்களை போக்குபவர், இறைவனுடைய செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணவிற்கு இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி, பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பாதம் கழுவினார், பணிந்து வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ரேசுல் அன்பாண்டுகளை, நேற்று மாலை திருப்பலிக்கு பின் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் புனித வின்சென்ட் பால் சபையினருடைய ஆண்டு விழாவாக நடைபெற்றது. அது ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறது. ரெகக்னிஷன் செய்கின்ற ஒரு எளிமையான பணி, ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஏழை எளியவர்களுக்கென்று இருப்பதை வைத்து பகிர்ந்து கொள்வது என்கின்ற அடிப்படையில்தான் வின்சென்ட் பால் சபையானது இயங்குகிறது. ஆகவே அதில் இருக்கின்ற அங்கத்தினர்களுக்கு பாராட்டு, அவர்கள் செய்கின்ற பல வகையான பணிகளுக்கு நாம் ஆக்கமும் ஊக்கமும் தருவோம். அதற்காக
ஒரு கீனோட் அட்ரஸ் ஸ்பெஷல் மெசேஜ் என்று நான் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கனடா நாட்டு ஒரு டீனேஜர் பதின்மர் ஒருவர் அந்த இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஃபார் இந்த என்வாயரன்மெண்டல் அவேர்னஸ் என்ற ஒரு மாநாட்டில் அந்த சிறுமி பேசியதை வீடியோ கிளிப்பிங்ஸாக நேற்று அதை அவர்களுக்கு அதை போட்டு காண்பித்தோம். யூடியூபில் கூட இருக்கிறது. நீங்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்ப்பதாக இருந்தால் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அறிவிக்கின்றோம். ஒரு சிறுமி எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இந்த நாட்டு நடப்பு, நம்முடைய கடமை, பல வகைகளிலே நாம் எப்படி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட விழிப்புணர்வை தர வேண்டும் என்று வியக்கத்தக்க வகையில் அவர் ஒரு 10 நிமிடங்கள் பேசியதை நேற்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கும் அது ஒளிபரப்பப்பட்டது. அது யூடியூபில் பதிவாக இருக்கிறது. நேற்று நடந்த மாலை நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் பாருங்கள், அந்த சிறுமியினுடைய செய்தியை கேளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், அழைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் மிஷன் என்னவாக இருத்தல் வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்ற அழைப்பு. அதில் பலர் பலவிதங்களில் செயல்படலாம். பங்குதளங்களில் அவரவர்களுக்குரிய பணிகளை ஏற்று, வின்சென்ட் பால் ஒரு பக்கம், மரியா ஆண்டனி ஒரு பக்கம், இன்னும் பல வகையாக இந்த அழைப்பை ஏற்றவர்கள் செய்கின்ற பணிகள் அனைத்தும் இந்த மனித குலத்திற்காக, பிறருக்காக, பிறருடைய நலத்திற்காக, தன்னலம் கருதாமல் பிறநலம் கருதி அதில் வெறுமனே செய்ய வேண்டிய நார்மல் டியூட்டிஸ், அதை தான் நிறைய பேர் நம்ம செய்கிறோம். நார்மல் டியூட்டிஸ், என்னுடைய வேலையை செய்கிறேன், காலையில் எழுந்திருப்பேன், கோயிலுக்கு போவேன், வருவேன், செய்வேன், காக்கா போவேன். இது அல்ல. இது சாதாரணமாக மாடு கூட காலையில் எழுந்திரிக்கும், சாணி போடும், வைக்கல் தின்னும், புல்லு தின்னும், மேய்ச்சலுக்கு போவோம், பால் கொடுத்தா பால் கொடுக்கும். அது கூட பலன் இல்லைன்னா வெட்டி கறியாக கூட ஆகும். அது வேற. மனிதன் என்பவன் வேறு. வெறுமனே இந்த ரொட்டீன் அண்ட் ஷெட்யூல் டியூட்டிஸ் சேவைகளை செய்வது மட்டும் அல்ல, இன்னும் சற்று விசாலமாக சிந்தி எய்வதெல்லாம், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதை போல ஒரு பாட்டியை பற்றி சொல்லப்படும். ஒரு பாட்டி என்ன செய்தார், அவர் கல்லு தூக்கிட்டு போறார், வேலை செய்கிற கொத்தனாருக்கு உதவி செய்கிறார். நீ என்ன செய்கிறாய்? அந்த பாட்டி சொன்னது, ஐ ஆம் பில்டிங் எ கத்தீட்ரல். கல்லு தூக்கிட்டு போறேன்னு சொல்லல, ஐ ஆம் பில்டிங் எ கத்தீட்ரல். ஒரு பேராலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன். அதுதான் உயர்வான எண்ணம். ஆகவே நான் சாதாரண வேலை செய்கிறேன் அல்ல, என்னுடைய வேலை இன்னும் மிக சிறந்தது என்கின்ற வகையில் நம் எண்ணங்கள் இருத்தல் வேண்டும். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித அந்தோனி கிளாரட்டுடைய திருநாளில் நீர் அளித்த திருவுணவு எங்களுக்கு நிறைவாய் பலன் தருவதாக. இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் உமது ஆதரவு பெற்று உம்மை நோக்கி தொடர்ந்து முன்னேற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தாய் திருச்சுவின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் குடும்பங்கள், பக்த சபையினர், சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும் மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பளி குடும்பங்களுக்காகவும்
இறை இரக்கத்தின் யூபிலி ஆண்டிலே இறைவனின் இரக்கம் நம் மீது பொழியப்பட நாம் தகுதி பெறும்படியாகவும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற்றி அடைவோம் என்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறையரக்கத்தின் யூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாளையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியானவரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.